நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கலாம். ஆனாலும் கஷ்டம், மனவேதனை, துயரங்கள், ஏதோ ஒரு காரியம் உங்கள மனத அழுத்திக் கொண்டிருக்கலாம். இல்ல பயமுறுத்தி, அச்சுறுத்திக் கொண்டிருக்கலாம். சரிங்களா? தேவனாகிய கர்த்தர் சொல்றாருங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகள்லாம் தேவன் கர்த்தர் மாற்றி போடுவார். சரிங்களா? நீங்க விசுவாசி தான். தேவனை நம்புறவங்க தான். சர்ச்சுக்கு போறவங்க தான். ஜெபிக்கிறவங்க தான். ஆனாலும் உங்களுக்கு ஒரு துயரம் உண்டு. சரிங்களா? உங்க துயரத்த தேவன் கர்த்தர் நீக்கி போடுவாருங்க. சரிங்களா? ஜெப ஆலய தலைவன்ட்டு ஒருத்தன் ஆண்டவர் தேடி வரான். என் மகள் மரித்து போற சூழ்நிலையில இருக்கிறா. அப்படின்னு சொல்லி வரும்போது, உள்ளுக்குள்ள ஒரு படபடப்பு, சரிங்களா? விசுவாசமற்ற சூழ்நிலையில இருந்திருக்கலாம். சரியா? துர்ச்செய்தி ஒண்ணு வருது. உன் மகள் இறந்துட்டா அப்படின்னு. போதகர டிஸ்டர்ப் பண்ணாதன்னு. சரிங்களா? நீங்க கண்ணால காணலாம் உங்க பிரச்சனைய. இதுலருந்து என்ன விடுவிக்க முடியாது. இந்த துயரத்திலிருந்து யார் என்ன விடுவிப்பான்னு சொல்லி நீங்க கலங்கிக் கொண்டிருக்கலாம். சரிங்களா? தேவனை கர்த்தர் சொல்றாருங்க. விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. சரிங்களா? அந்த வார்த்தை தான் ஜெப ஆலய தலைவனுக்கு ஆண்டவர் சொன்னது. விசுவாசம் உள்ளவனா இரு. தேவனுடைய மகிமை பார்ப்பாய் என்று. சரியா? அவன் ஆண்டவரு பக்கத்துல இருந்தாலும், அவன் உள்ளம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அவர நம்பி வந்துட்டேன். அவர் நிச்சயமா என் பிள்ளைய உயிர்த்தெழச் செய்வார் என்ற ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி வந்தது? ஏன்னா, லாசருவ அவர் மரித்து 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினத அவன் கேள்விப்பட்டிருப்பான். சரிங்களா? அவன் அத நம்பி ஆண்டவர் மேல அதிகமா விசுவாசம் வச்சிருப்பாங்க. அதனால தான் அவன் ஒரு வார்த்தை கூட முறுமுறுக்கவே இல்ல. சரிங்களா? ஆண்டவர் வந்தாரு. அவன் பிள்ளைய உயிரோடு எழுப்பி அவன் கையில கொடுத்தாரு. சரிங்களா? அந்த ஒரு நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? நம்முடைய முன்னோர்களுக்கு தேவன் செய்த அற்புதம், என் தேவன் கர்த்தர் எனக்கும் செய்வார் என்ற ஒரு விசுவாசம் உங்கள் உள்ளத்துல ஓணுங்க. சரிங்களா? அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், இந்த பிரச்சனையிலிருந்து என் தேவன் கர்த்தர் என்னை விடுவித்து காக்க தேவன் வல்லமுள்ளவரா இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் உங்களுக்கு அற்புதம் நடக்குங்க. சரிங்களா? மற்றவங்களுக்கு சொன்ன வார்த்தை, இல்லை உங்கள் மேல இருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலை, அதை பார்க்காதீங்க. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாருங்க. சரிங்களா? ஆண்டவர் எனக்காக சிலுவையில அறைஞ்சார், மரித்தார், நான் ஜீவனோடு வாழும்படியாக. என் தரித்திர நிலைமை மாறுவதற்காக அவர் சிலுவையில பாடுபட்டார். என்னை நான் ஆஸ்வாதமா இருக்கும்படியாக அவர் சிலுவையில